இன்றைக்கி சிம்பிளாக இயரிங் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 8 mm பீடு ஒன்று, 4 mm பீடு ஒரு 11 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொக்கி இயரிங் செய்கிறதுக்கான லாக் கொக்கி, ஒரு கியர் ஒயர் எடுத்துகிட்டு இந்த 4 mm பீடு வந்து 6 வந்து ஃபஸ்ட்டு கோர்த்துக்குங்க. 2 3 4 5 6 பீடு வந்து கோர்த்துக்கிட்டோம். கோர்த்துக்கிட்டு இந்த 2 ஒயருமே பிடிச்சிக்கிட்டு இதை வந்து இந்த 8 mm பீடுக்குள்ளே விட்டணும். ரெண்டு ஒயரும் இந்த 8 mm பீடுக்குள்ளே வந்துட்டு என்ன செய்றீங்க, இப்படி திருப்பி இந்த பக்கம் திருப்பி இந்த ஒயரு இந்த ஒரு பீடு இந்த 2 பீடுக்குள்ளே மட்டும் வர மாதிரி கோர்த்துக்கணும். இது வந்து இந்த 2 பீடுக்குள்ளே இது கோர்த்துக்கணும். இன்னும் ஒரு ஒயர் இருக்கிறத எடுத்து இந்த மீதி இருக்கிற 2 பீடு இங்கே நடுவில் 2 பீடை விட்டுட்டு மீதி 2 பீடு இப்படி நம்ம கோர்த்துக்கணும். இப்படி கோர்த்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ரெண்டுத்துலேயும் ஒரு தனித்தனியாக ஒரு பீடு கோர்த்துக்கங்க. இந்த பக்கம் ஒரு பீடு, இதில் ஒரு பீடு கோர்த்துட்டு நாட் போட்டுக்கணும். 1 இதோட 2 நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு என்ன செய்றீங்க, இந்த திரும்பவும் இது ரெண்டுத்துலேயும் இந்த பக்கம் ஒரு பீடு இந்த பக்கம் ஒரு பீடு, இதில் ஒரு பீடும் இன்சைடில் ஒரு பீடு கோர்த்துட்டு 2 பக்கமும் ஒரு பீடு கோர்த்துட்டோம். அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு பீடை விட்டு இந்த ஆப்போசிட்டில் இருந்து இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. லாக் பண்ண மாதிரி இப்படி 2 லாக் பண்ண மாதிரி எடுத்துட்டு இந்த இயரிங்கோடைய கொக்கி இருக்குல்ல அதுக்குள்ளே இதை விட்டுக்குங்க. விட்டுட்டு நாட் போட்டுக்குங்க. 1 2 ஒரு 3 நாட் போட்டுக்கோ. நாட் போட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லைட்ரு வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை பண்ணிட்டா ஈஸியாக பேர்ல் இயரிங் ரெடி. நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இயரிங் பேர்ல் இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான முறையில் நம்ம செஞ்சிட்டோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டன். திரும்ப பேர்ல் வச்சு இயரிங் செய்ய போகிறோம். ஒரு ஒயர் எடுத்துக்கணும். இயரிங் கொக்கி 8 mm பீடு, இது வந்து 2 mm பீடு. என்ன செய்றீங்கன்னா, பெரிய 8 mm பீடை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. இந்த சைடில் 6 பீடு 1 2 3
5 6. இந்த பக்கம் 6 பீட். இதோட இந்த சைடில் ஒரு 6 பீட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6. இதில் இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. 1 2 3 4 5 6. அப்புறம் லாங் பீடு 1 2 3 4 5 5 6. 6 பீட் போட்டுட்டு நாட் போட்டுக்கணும். இப்படி நாட் ஒரு 2 நாட்டு போட்டுக்கணும். நாட் போட்டு ஒரே ஒரு ஒயர் மட்டும் விட்டு சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்னதாக கட் பண்ணி லைட் வச்சு மீதி இதில் வந்து ஒரே ஒரு பீடு ஒன்று போட்டுக்குங்க. பீட் போட்டுட்டு இந்த கொக்கிக்குள்ளே விட்டு இந்த கொக்கிக்குள்ளே விட்டுக்குங்க. விட்டுட்டு திரும்ப இந்த பீடு இப்படி வந்து இதில் விடுங்க. இந்த பீடுக்குள்ளேயும் வர மாதிரி கோத்துக்குங்க. இதில் விட்டு ஒரு 2 பீடு தள்ளி கோத்துக்குங்க. இது 3 பீடு. இப்படி 3 பீடுக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பண்ணிவிட்டு இங்கே வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் ஒன்று ஒரு 3 நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணிட்டு இந்த ஒயரை வந்து அவ்வளோதான். இயரிங் ரெடி. இயரிங் அழகாக சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.